ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைரக்ஷன் சென்ஸ் டெஸ்ட். ஸோ இந்த டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து ரீசனிங் அபிலிட்டியில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ்ன்னு சொல்லலாம். சரி, இதில் லாஸ்ட் வீடியோஸ்லாம் சில பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்தோம். சரி, இந்த வீடியோஸில் இன்னும் சில பேசிக் கான்செப்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து எப்படி வந்து அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம், என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க, எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு 4 இம்பார்ட்டண்ட்டான காமன் டைரக்ஷன். ஓகே, ஸோ இந்த டைரக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு தெரியும். இங்கே வெஸ்ட்டு, இங்கே ஈஸ்ட்டு, மேலே நார்த்து அண்ட் சவுத்து. ஓகே, சரி, இப்போது இதில் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த பர்டிகுலர் லெசனில் என்ன தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போது டைரக்ஷன் சென்ஸ் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஒருத்தர் வந்து டுவர்ட்ஸ் நார்த் போகிறாரு, திடீர்னு ரைட் திரும்புகிறாரு, சடன்லி லெஃப்ட்டு திரும்புகிறாரு, ரைட்டு லெஃப்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து வேறு டைரக்ஷன்ஸில் திரும்பணும். ஓகேவா? சரி, இப்போது லெஃப்ட்டு ரைட்டை அந்த மாதிரி திரும்பும்போது இப்போ ஒரு டைரக்ஷனுக்கு போகும்போதும் லெஃப்ட் ரைட்டு வந்து மாறும். கரெக்டாக நார்த்து போடும்போது லெஃப்ட் ரைட் மாறும், சவுத் போகும்போது லெஃப்ட் ரைட் மாறும், ஈஸ்ட்டு போகும்போது லெஃப்ட் ரைட் மாறும், அண்ட் வெஸ்ட்டு போகும்போது லெஃப்ட் ரைட் மாறும். சரி, இப்போ இதை வந்து எப்படி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து டுவர்ட்ஸ் நார்த் ட்ராவல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். டுவர்ட்ஸ் நார்த் ட்ராவல் பண்ணுறாரு. சரி, இப்போ நாம் தான், அதாவது டுவர்ட்ஸ் நார்த் ட்ராவல் பண்ணும்போது இப்போ நாம் தான் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளை நினச்சிக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த மாதிரி கொஷின்ஸை சால்வ் பண்ணோம். சரி, டுவர்ட்ஸ் நார்த்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ டுவர்ட்ஸ் நார்த்து ட்ராவல் பண்ணும்பொழுது அவரோட ரைட் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஈஸ்ட்டாக இருக்கும். அவரோட லெஃப்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னா வெஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக? டுவர்ட்ஸ் நார்த்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய பர்சனோட லெஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரைட் வந்து ஈஸ்ட்டாக இருக்கும். சரி, இது வந்து டுவர்ட்ஸ் நார்த்து. சரி, ஒருத்தர் வந்து டுவர்ட்ஸ் சவுத்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டுவர்ட்ஸ் சவுத்து, இங்கே நார்த்து, இது சவுத்தை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அப்போ அவரோட லெஃப்ட்டு எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னா ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி இருக்கும். அவரோட ரைட் வந்து வெஸ்ட் பக்கம் இருக்கும். சரிங்களா? டுவர்ட்ஸ் சவுத் போகும்போது அவரோட லெஃப்ட் வந்து ஈஸ்ட்லேயும் அண்ட் ரைட் வந்து வெஸ்ட்லேயும் இருக்கும். ஸோ அப்போது இங்கே நார்த் வந்து பார்த்திங்கன்னா எல் அண்ட் ஆர், வெஸ்ட் ரைட், வெஸ்ட் ஈஸ்ட். ஓகே, எல் அண்ட் ஆர் வந்து இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே ஆப்போசிட்டில் ஆர் அண்ட் எல்னு இருக்கும். நார்த்துக்கும் சவுத்துக்கும் அப்படியே வந்து ஆப்போசிட்டாக அப்படியே இருக்கும். சரி, இப்போது ஒருத்தர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். டுவர்ட்ஸ் ஈஸ்ட், ஓகே, டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவரோட லெஃப்ட்டு ஓகே எந்த டைரக்ஷனில் இருக்கணும் அப்படின்னு நார்த்தில் இருக்கும். அவரோட ரைட் எங்கே இருக்கும் அப்படின்னா சவுத்தில் இருக்கும். ஓகே, அவரோட லெஃப்ட் வந்து நார்த்து, ரைட்னா வந்து சவுத் டைரக்ஷன். சரி, இதே ஒரு பர்சன் வந்து டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு. ஸோ டுவர்ட்ஸ் வெஸ்ட் எது? இந்த பக்கம் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு போகிறாரு. சரி, இப்போ இந்த பர்சனோட ரைட்டு எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னா நார்த் சைடில் இருக்கும். இந்த பர்சனோட லெஃப்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னா சவுத் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ அப்போ இதுவும் மாறும். ஸோ இங்கே எல் அண்ட் ஆர், இங்கே ஆர் அண்ட் எல். சரியா? அப்போது நார்த்துக்கு ஆப்போசிட்டு சவுத்து, வெஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஈஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டைரக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் ரைட் வந்து அந்த கன்ஃபியூஷனை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு உண்டானது தான் இந்த பர்டிகுலர் கான்செப்ட்டு. சரி, இப்போ சப்போஸ் வந்து டைரக்ஷனே கொடுக்கல அப்படின்னா, இஃப் டைரக்ஷன் நாட் கிவன், டைரக்ஷனே கொடுக்கல, ஒரு பர்சன் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்பயுமே வந்து அதை நம்ம என்ன டைரக்ஷனாக எடுத்துக்கணும், டிஃபால்ட்டாக நார்த்தை தான் எடுத்துக்கணும், வேறு எந்த டைரக்ஷனும் எடுத்துக்கூடாது.
டைரக்ஷன் நாட் கிவன், ஒரு டைரக்ஷனே கொடுக்கல. இப்போ இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து டுவர்ட்ஸ் நார்த் வந்து ட்ராவல் பண்ணுறாரு, டுவர்ட்ஸ் சவுத்து ட்ராவல் பண்ணுறாரு, டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு ட்ராவல் பண்ணுறாரு, டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு ட்ராவல் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க ஸ்பெசிஃபிக்காக. சப்போஸ் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல அப்படின்னா நார்த் வந்து நம்ம கொடுத்த டைரக்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இதுதான் வந்து இதில் இருக்கிற ஒன் ஆஃப் த பேசிக்கான விஷயம். சரி, இந்த பேசிக் விஷயத்தை வச்சுட்டு நம்ம வந்து அப்கமிங் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி ஷார்ட்கட் மெத்தடில் சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாய்.